வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடத்திலிருந்து பழைய கற்காலம் அப்படிங்கிற ஒரு பகுதியை மட்டும் சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல பழைய கற்காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதன் இயற்கையில் கிடச்சிருக்கும் இல்லையா கற்கள், அந்த கற்களை அவங்களுக்கு அந்த கற்களை எப்படி சரிப்படுத்துறதுன்னு கூட தெரியல. ஓரளவுக்கு அந்த கற்கள்லேயே கூர்மையாக இருக்கும் இல்லையா, அந்த கற்களை பயன்படுத்தி விலங்குகளை அடித்து கொள்றதுக்கும், விலங்குகளுடைய அந்த தசைகளை கீறி பிளக்கிறதுக்கும், மண்ணுக்கடியில் புதைஞ்சு கிடக்கக்கூடிய அந்த கிழங்குகளை தோன்றதுக்கும் அந்த ஆதி மனிதன் பயன்படுத்திய அந்த கற்களை பயன்படுத்தி வாழ்ந்திருப்பான் இல்லையா, அப்படிப்பட்ட தொடக்க காலத்தை தான் பழைய கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் மிக தொன்மையான காலம் அப்படிங்கிறது பழைய காலத்திற்கும் பழைய காலம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் பளிங்கு கற்களை எல்லாம் பயன்படுத்தி வேட்டையாடி வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க தங்கிறதுக்கு எந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்கன்னா, பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மரப்பொந்துகள், அதுக்கப்புறம் பாறை குகைகள், இதில் தான் மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சுயமாக விவசாயம் செய்யவோ அல்லது வேறு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கவோ தெரியலை. அப்போது அவங்க வேட்டையாடுறதுக்கும் அவங்க பதுங்கி வாழ்கிறதுக்கும் இயற்கையான ஒரு சூழல் தமிழகத்தினுடைய மத்திய பகுதியிலையும் வடமேற்குலையும் வடக்குலையும் மலைப்பாங்கான பகுதிகள் அதிகமாக இருந்ததுனால மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, மலைகள்லேயும் குன்றுகள்லையும் இருந்து கீழே இறங்கி ஆறுகள், அதுக்கப்புறம் பாறை சுனைகளில் தண்ணி நிற்கும் இல்லையா, அது மாதிரி நீர்வளம் அளிக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் வர ஆரம்பித்தாங்க. மலை அடிவாரத்தில் காடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, அங்கேயும் வேட்டையாடுறாங்க. அங்கேயும் கிடைக்கக்கூடிய காய்கனிகள், கிழங்குகள், இதையெல்லாம் வச்சு அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. மலைக்காடுகளில் பார்த்திங்கன்னா கொடிய விலங்குகள்லாம் இருக்கும். அந்த கொடிய விலங்குகள்லேருந்து ஓரளவு ஒதுங்கி வாழ்கிறதுக்காக மலை அடிவாரத்தில் ஆறு பாயும் இல்லையா, அந்த இடங்களுக்கும் வந்து வாழ ஆரம்பித்தாங்க. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, பழைய கற்காலத்து அந்த தொல் மாந்தர்கள் நெடுங்காலம் அப்படின்னு பார்க்குறப்போ மலைப்பாங்கான பகுதிகளில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய வடக்கில் கொர்த்தலையாற்று படுகை, அப்புறம் திருவள்ளூர், பொன்னேரி போன்ற வட்டங்களிலும், சென்னைக்கு அருகில் பல்லாவரம், வடமதுரை முதலிய வட்டாரங்களிலும், வடார்காடு, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களிலும் பழைய கற்காலத்தினுடைய முதல் கட்டத்து தொல்மாந்தர்கள் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான தடயங்கள், அதாவது ஆதாரங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய கற்காலத்து மக்களினுடைய அந்த கருவிகள் கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த கற்களை அவங்களே அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து சரிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அந்த பழைய கற்காலத்து மக்களுடைய கருவிகள் கிடச்சிருக்குது. அதே மாதிரி அவங்க வாழ்ந்த குகைகள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த அந்த மாந்தர்களுடைய எலும்புக்கூடுகள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்கல. ஆனால் அந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு இந்த மானிடவியலார்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மானிடவியலார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பழங்கற்காலத்து மனிதன் எப்படி இருப்பான்னா, குள்ளமான உடலமைப்பில் இருப்பான். அவனுடைய மூக்கு பார்த்திங்கன்னா தட்டையான வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கருமையான நிறமுடையவங்களாக இருப்பாங்க. இந்த நிரதர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நிரதர்களுடைய மூதாதையர் இந்த முதற்படி நிலை கற்காலத்து மக்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மானிடவியலார் கணித்து கூறியுள்ள செய்திகள் தான். அதாவது எப்படி இருப்பாங்கன்னா, குள்ளமாக இருப்பாங்க, தட்டையான மூக்குடையவங்களாக இருப்பாங்க, கருமையான நிறத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கற்காலத்தில், அந்த பழைய கற்காலத்தில் முதல்ல வாழ்ந்த அந்த மக்களுக்கு அந்த தீ சொல்லுவாங்க இல்லையா, நெருப்பு கண்டுபிடிப்பு, அது அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த சக்கரத்தின் மூலமாக அந்த மண்பாண்டங்களை பண்ணுவாங்க இல்லையா, சட்டி, பானை, அந்த மாதிரி அந்த உற்பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் ஆடைகள் உடுத்தி கொள்ளக்கூட அவங்க தெரியாது. அப்படியாக அவங்க வந்து வேட்டைக்காரர்களாகத்தான் ரொம்ப காலம் அலைஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. காலப்போக்கில் தான் அம்பு, வில்லு இதையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கற்களாலான கொத்துக்கருவிகள், உளிகள், வெட்டுக்கருவிகள், அதுக்கப்புறம் தோண்டு கருவிகள், இதையெல்லாம் ஆயுதங்களாக பயன்படுத்தி அவங்க வந்து வேட்டையாடி இருக்கிறாங்க. எதையெல்லாம் வேட்டையாடி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, எலிகள், மான், ஆடு, பன்றி போன்ற விலங்குகளை வேட்டையாடி அவங்க சாப்பிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் வந்து அசைவம். அப்புறம் கிழங்குகள், காய்கனிகள் உள்ளிட்ட அந்த சைவ உணவுகளையும் அவங்க சாப்பிட்ருக்காங்க. இந்த வில்லும்
அந்த அம்பும் பயன்படுத்திய அந்த வேட்டைக்காரர்களாக உணவு தேடக்கூடியவர்களாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து அவங்களுக்கு அந்த உணர்வு, அதாவது நம்ம வந்து கொஞ்சம் நாகரிகம் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோண்டி இருக்கிறது. உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஆடை இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இலைகள், அதுக்கப்புறம் மரப்பட்டைகள், இதையெல்லாம் வச்சு அவங்களுடைய மானத்தை மறைச்சிக்கிட்டாங்க. அந்த உடல் அங்கங்களை அவர்கள் வந்து அப்புறம் அவங்க மறைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய விலங்குகள் அந்த காட்டில் தெரிஞ்சாலுமே கூட அந்த நாய்களை மட்டும் அவங்க வந்து தங்களுடைய கூட்டாளிகளாக வச்சுக்கிட்டாங்க. அந்த நாய்களை பழக்கி வேட்டைக்கு துணையாக அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட அந்த உணவுனுடைய எச்சங்கள் இருக்கும் இல்லையா, சாப்பிட்டு போட்ட மிச்ச மீதி அதை சாப்பிட்டு அந்த நாய்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மனுஷங்களுக்கு நன்றியுடைய அந்த நண்பர்களாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் மனிதன் வாழ்ந்த பகுதி அப்படின்னு பார்க்குறப்போ மலைப்பாங்கான பகுதி. நாம் இப்போது நிலங்களை 5 கூறாக பிரிச்சுருக்கோம். நம்முடைய இலக்கியத்தில் சொல்லும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி 5 நிலமாக பிரிச்சிருப்போம். அதில் பாலை அப்படிங்கிறது கூட பார்த்தீங்க அப்படின்னா அது அது வந்து குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் ஒரு மாறுபட்டு திரிந்து அந்த பாலை நிலம் உருவானதாக சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் முதல்ல நம்ம சொல்லக்கூடிய நிலம் அப்படின்னு பார்த்தா குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த பகுதி. அப்போ இதுதான் வந்து அந்த பழைய கற்கால மனிதன் வாழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, குறிஞ்சியை வாழ்க்கையினுடைய நிலைக்களமாக்கிய இம்மக்கள். இதுதான் அந்த குறிஞ்சி நிலம்தான் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலப்போக்கில் களிமண் இருக்கும் இல்லையா, அந்த களிமண்ணை பயன்படுத்தி அவங்களுடைய கலை உணர்வு என்னென்னவெல்லாம் தயாரிக்கலாம் அப்படின்னு அவங்க வினோதமான பொருட்கள், இன்றைக்கி நமக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், அப்படிப்பட்ட அந்த பொருட்களை எல்லாம் படைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க குகைகள்ல எல்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த குகைகளில் ஓவியங்கள் வரைய ஆரம்பித்தாங்க. அந்த ஓவியங்கள் மூலமாக அவங்களுடைய உள்ள உணர்வுகள், அதாவது அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க, என்ன காட்சிகளை எல்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சமானதாக இருந்தது. அப்போ இது மாதிரியான அந்த விஷயங்களை எல்லாம் ஓவியமாக அந்த குகைகளுக்குள்ள அந்த மக்கள் வந்து அந்த பழைய கற்காலத்து அந்த மனிதர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய காலகட்டம், இந்த பழைய கற்காலம் அப்படிங்கிறதும் அந்த பழைய கற்காலத்து மனிதர்களும் வாழ்ந்த காலகட்டம் எது அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா, இந்த பழைய கற்கால மனிதர்கள் கிமு 2,00,000 ஆண்டுகளுக்கும் கிமு 50,000 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிமு 2,00,000 ஆண்டுகளுக்கும் கிமு 50,000 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. எங்கெங்கே எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்தியாவில் நிறைய இடங்களில், உலகத்தில் பல்வேறு இடங்களில் அங்கெல்லாம் வாழ்ந்த மாதிரி தான் தமிழகத்திலும் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நீண்ட காலம் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாகரிகமோ ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியோ அப்படிங்கிறது உடனடியாக நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மலைப்பாங்கான பகுதிகளில் அந்த பழங்குடிகள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கும் அந்த பழங்கற்கால மனிதன் வந்து அழிஞ்சு போகலை. இப்போ படிப்படியாக நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு மலையிலிருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் மனிதன் வந்து அந்த நெருப்பை அதுக்கப்புறம் அந்த பழைய கற்காலம் முடிஞ்சதுக்கப்புறமே புதிய கற்காலத்தில் மனிதன் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் மண்பாண்டங்கள் இதெல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த சக்கரத்தினுடைய துணை கொண்டு. அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் ஆறு இருக்கக்கூடிய பகுதியில் வந்து விவசாயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மாதிரி வாழ்ந்தான் அப்படிங்கிறது அது பிற்காலத்தில் நீண்ட காலம் கழித்து நிகழ்ந்தது தான். ஆனால் இந்த பழைய கற்காலத்தில் வாழ்ந்த மனிதன் என்ன ஆனா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழங்குடிகள் அப்படிங்கிற எண்ணிக்கையானது ரொம்பவுமே குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி பழைய கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அப்படியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சிருந்தவங்க கூட அத்தனை பேரும் அப்படி இல்லை. ஏன்னா கொஞ்ச காலத்தில் அவங்கெல்லாம் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்க. எப்படி அழிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா பழைய கற்காலத்தினுடைய கடைசி கட்டத்தில் உலக அளவில் ஒரு பனி படர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பனி படர்ந்து அந்த அந்த பனிப்படர் யுகம் அப்படிங்கிறது தோன்றி அந்த அந்த தொல் மாந்தர்கள், அந்த பழமைக்கும் பழமையான மாந்தர்களை எல்லாம் நிறைய அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிலச்சரிவு, சுனாமி, அப்புறம் நிலநடுக்கம், இந்த மாதிரியான அந்த இயற்கையில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இல்லையா, அந்த மாதிரி பனிப்படர் யுகம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகி
நிறைய அந்த பழைய கற்கால மனிதர்கள் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நெடிய வரலாற்றிரவு அந்த தொல்மாந்தர் வரலாற்றில் ஒரு நெடும் வரலாற்று இரவை உருவாக்கியது. வரலாற்று இரவு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த வரலாறு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க எப்படி இறந்து அதுக்கப்புறம் அந்த நிலையெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதைத்தான் வரலாற்று இரவு அப்படிங்கிற பெயரில் சொல்கிறாங்க. அப்போ இதுதான் பழைய கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பழைய கற்கால மனிதன் அப்படிங்கிறவன் இயற்கையாக பிறந்தப்ப எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் வளர்ந்து இருந்தான். ஆடையெல்லாம் உடுத்திக்கல. அதே மாதிரி அவனுக்கு சாப்பிட்றதுக்கு பசி எடுக்கும் இல்லையா? அந்த பசி எடுக்கிறதுக்கு விலங்குகளை வேட்டையாடி இருக்கிறான். அப்போ அதற்கான கருவிகளும் அவனுக்கு கண்டுபிடிக்க தெரியல. அந்த கற்கள் இருக்கும் இல்லையா? அந்த கற்களை பயன்படுத்தி அதை வச்சு தான் அந்த கற்கள் எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி அந்த கல்லை எடுத்து அதை வச்சு விலங்குகளை அடித்து கொள்றதுக்கும் அதனுடைய தசைகளை கீறி பிளக்கவும் அதே மாதிரி மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய கிழங்குகளை தோண்டி பறித்து சாப்பிடவும் அவன் ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த காலகட்டத்தை தான் பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ பழைய கற்கால மனிதன் அப்படிங்கிறவன் முழுக்க முழுக்க இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. கிமு 2,00,000 ஆண்டுகளுக்கும் கிமு 50,000 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதன் அப்படிங்கிறது நம்மளால் நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது நம்முடைய அந்த தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிற பகுதியில் நம்ம பழைய கற்காலம்னா என்ன, அங்கே வாழ்ந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, அப்போ இது மாதிரியான செய்திகளை எல்லாம் தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சிருக்கிறோம். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் குறிப்பிடுங்க. எனக்கு நேரம் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நான் பதிவுகளாக போட்டுடுறேன். நன்றி. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிடலாம். நன்றி.